Hi everyone, welcome back to this channel. இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏடபிள்யூஎஸ் ஆர்டிஎஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி MySQL ஒர்க் பெஞ்சில் வந்து கனெக்ட் பண்ணுறது, செக்யூரிட்டி குரூப் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட் அவர் செஷன். இதில் வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா கன்சோல் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் ஆர்டிஎஸ் வந்து சர்வீஸில் லிஸ்ட் ஆகும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதான் அதோட ஆர்டிஎஸோட மெயின் பேஜ். ஓகே, இதில் நீங்கள் கிரியேட் டேட்டாபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்டாண்டர்ட் கிரியேட்டே கொடுத்துக்கிறேன். இதுன்னா நீங்களே வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்களே மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து MySQL யூஸ் பண்ண போகிறதுனால MySQL செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் MariaDBனா MariaDB, PostgreSQLனா PostgreSQL, Oracleனா Oracle, MySQL சர்வர்னா சர்வர், நீங்கள் IBM DB2னா எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். MySQLக்கும் Postgresக்கும் வந்து ஏடபிள்யூஎஸே வந்து அரோரான்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து MySQL செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் MySQL எந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து MySQL வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது 8.0.35 யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இருக்கும் நீங்கள் வந்து எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் வந்து ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த டேட்டாபேஸ்க்கு என்ன நேம் கொடுக்குறீங்கன்னு கேட்குது. நான் டேட்டாபேஸ் ஒன்லேயே விட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் இதுக்கு நேம் வந்து வேறு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் இந்த நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம்ல இதுக்கு கொடுக்கக்கூடிய நேம் இது. நீங்கள் வேணால் நீங்கள் வேறு நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டே விட்டுக்கிறேன். நம்ம டிபியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள யூசர் நேம் இது. நம்ம வந்து இதில் வேணால் வேறு யூசர் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இது வந்து வித் டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தென் இதுலேயே நம்ம வந்து பாஸ்வேர்டு செல்ஃப் மேனேஜர் பாஸ்வேர்டு நம்ம இதில் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். டிபிக்கு வந்து யூசர் பாஸ்வேர்டு இது. ஓகே, கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணுறதுனால இதில் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து T3.microனா 2 விர்ச்சுவல் CPU 1 GB RAM, ஸ்பீடு வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் லார்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் 8 விர்ச்சுவல் CPU 32 GB RAM, நெட்ஒர்க் வந்து இந்த ஸ்பீடில் இருக்கும். ஓகே, MB/s ஸ்பீடில் இருக்கும். நீங்கள் வந்து ரேம் என்ன ரேம் வந்து இந்த ஸ்பீடு வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணியிருக்கனால இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீ டயரை தவிர வேறு எதாவது நீங்கள் தெரியாமல் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஏடபிள்யூஎஸில் வந்து ஃப்ரீ டயர் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு நம்ம வந்து சில சர்வீசஸை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரீ டயர் உள்ள தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, டிஃபால்ட்டாக இருக்குது நம்ம விட்டுக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் வந்து இதிலேயே அவங்களே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஜென்ரல் பர்பஸ் SSD கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அதிகமாக உள்ளதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து 2 GB மேக்ஸிமம் வந்து இவ்வளோ வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மினிமம்லேயே கொடுத்துக்கிறேன் 20லேயே. ஸ்டோரேஜ் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது. இதில் வேணால் நீங்கள் வந்து எவ்வளவு இப்போது நீட்ஸுக்கு தக்கன ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு நான் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் வந்து இதை வந்து EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா கனெக்ட் டு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். EC2 இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்க வந்து நான் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, தெரிஞ்சவங்க வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, வேறையெல்லாம் டிஃபால்ட்லேயே விட்டுட்டு இதை நம்ம வந்து டிபி வந்து பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்குறோமா இல்லை ப்ரைவேட்டாகவே உள்ளாடியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா EC2 கனெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரைவேட்டாகவே உள்ளாடி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பப்ளிக்காக வந்து வேறு MySQL ஒர்க் பெஞ்சு இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர் மூலமாக நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கணுன்னா பப்ளிக் ஆக்சஸ் வந்து எஸ் கொடுத்துட்டு இது செக்யூரிட்டி குரூப்னா என்னென்னா இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து இப்போ டிபிக்காண்டி ஒரு செட்டப் வந்து பண்ணுறோம்ல, இந்த செட்டப்புக்கு உள்ளாடி போய் ஆக்சஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வரது, டிபிக்கு உள்ளாடி போய் செக் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு பெர்மிஷன், இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து அவுட்பவுண்ட் ரூல்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். நான் சூஸ் எக்ஸிஸ்டிங் VPC செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டில் உள்ளதையே கொடுத்துக்கிறேன். தென் அவைலபிலிட்டி ஸோன் வந்து நான் வந்து கொடுக்கல. ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும், இதுவும் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். நான் வந்து இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப்பில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம MySQL போர்ட் வந்து 3306
நீங்கள் 3307 யூஸ் பண்ணுறீங்கன்னா போர்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் 3306 இருக்கும். ஓகே, நீங்கள் வேணால் போர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இது பாஸ்வேர்டு ஆதென்டிகேஷன் டிஃபால்ட்லேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஐஏஎம் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, ஐஏஎம்னா என்னன்னு தெரியாதவங்க வந்து நான் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஐஏஎம் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து என்ன நேம், இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே அந்த பிஹெச்பி மேட்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும்ல. டேட்டா பேஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லேருந்து என்ன டேட்டா பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா பேஸ் நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ள வந்து டெஸ்ட்டு DB1 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து பேக்கப்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன்னா ஒருவேளை ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் வந்து நீங்களே டெலீட் பண்ணாலுமே இந்த DB இன்ஸ்டன்ஸ் வந்து டெலீட் பண்ணாலுமே உங்கள் பேக்கப்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டேக்குள்ள இன்ஸ்டன்ஸ் ஒரு நாளுக்குள்ள பேக்கப்பு குறிப்பிட்ட டேஸ்க்கு கொடுக்க நீங்கள் வந்து உங்கள் டிபியை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இது மூலமாக நான் வந்து பேக்கப் வந்து இப்போதைக்கு டிசேபிள் பண்ணுறேன். இது எனேபிள் என்கிரிப்ஷன் செக்கில் இருக்குது. ஓகே, அதை விட்டுறலாம். எனேபிள் ஆட்டோ மைனர் அப்கிரேட் அதையும் நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து டெலிஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதை வந்து யாரும் டெலீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இது செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யாராலையும் டெலீட் பண்ண முடியாது. ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சார்ஜ் வரும். எஸ்டிமேட்டட் சார்ஜ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் வரும். ஓகே, ஸ்டாண்டர்டாட்டு ப்ரைஸிங் வந்து இதில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 750 ஹவர்ஸ் ஆஃப் அமேசான் RDS. இதில் வந்து ஃப்ரீ டயரில் நம்ம RDS ஃப்ரீ டயரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 12 மந்த்ஸுக்கு. ஒவ்வொரு மாதமும் நம்ம 750 ஹவர்ஸ் வந்து RDS வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அதுதான் மேலே எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு மந்த்லி காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருக்க வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் MySQL யூஸ் பண்ணுறதுனால MySQL கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நான் வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணேன். இதில் நான் எந்த டெம்ப்ளேட்டு கொடுக்க போகிறேன், ப்ரொடக்ஷன் டெஸ்ட்டு ஃப்ரீ டயர் இருக்குது. நான் ஃப்ரீ டயர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ரன் பண்ணால் டெவலப் கொடுத்துக்கலாம், ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இதில் நீங்கள் டிபி இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த நேம் கொடுக்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஐடென்டிஃபையர் தான், ஜஸ்ட் ஐடென்டிஃபை எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் டிபி ஆக்சஸ் பண்ண போகிற யூசர் நேமு, இது நீங்கள் டிபி ஆக்சஸ் பண்ண போகிற பாஸ்வேர்டு, இது ஸ்டோரேஜ், இது வந்து ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஏர் யூஸ் பண்ண முடியும்னு உள்ளதை பொறுத்து. நீங்கள் இது வந்து லோவாக செட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, இது அலோகேட்டட் ஸ்டோரேஜ். ஓகே, இது ஆட்டோ ஸ்கேலிங், எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தக்கன வந்து அது ஆட்டோ ஸ்கேல் ஆகிறதுக்கு. வேறு எல்லாம் டிஃபால்ட்லேயே கொடுத்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம வந்து MySQL ஒரு பெஞ்சில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும், அதனால நம்ம எஸ் கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டு VPC செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கிறேன் 43306. கீழே வந்து டேட்டாபேஸுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது டேட்டாபேஸ் நேம் கொடுக்கலன்னா நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே நீங்கள் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும்போது அங்கே டேட்டாபேஸ் நேமும் க்ரியேட் ஆகிடும். ஓகே, சிலர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்ளிகேஷனில் வந்து கனெக்ட் பண்ணி மைக்ரேஷன் ரன் பண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் இங்கேயே நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகிரும். இல்லைன்னா நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச் மூலமாக கனெக்ட் பண்ணி தான் டேட்டாபேஸ் நேம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு எல்லாம் வந்து டிஃபால்ட்லேயே விட்டுட்டு நான் க்ரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இட் வில் டேக் மினிட்ஸ். நம்ம இது க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம செக்யூரிட்டி குரூப்பை போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்தோம், ஆனால் அதில் MySQL 3306 போர்ட்டுக்குள்ளே இன்பவுண்ட் ஆக்சஸ் செக்யூரிட்டி பெர்மிஷன் இருக்காது. உள்ளாடி போய் நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு வர பெர்மிஷன் இருக்காது. நம்ம செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் சர்ச்சில் வந்து செக்யூரிட்டி குரூப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணணும் கரெக்டாக. அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்குவேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து எடிட் இன்பவுண்ட் ரோல்ஸ் நான் கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் செக்யூரிட்டி குரூப்பில் வந்தீங்கன்னா ஆட் ரூல் கொடுத்துட்டு இன்பவுண்ட் ரூல் ஒன்று ஆட் பண்ணுவோம். இன்பவுண்ட் ரூலில் வந்து TCPன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆல் TCPன்னு இருக்கும். அதில் நான் வந்து எனிவேர்னு கொடுத்து இது மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு ஆட் ரூல் கொடுத்து இதில் வந்து நம்ம MySQL கொடுத்துக்கலாம். MySQL
ஏன்னா இதை நம்ம வந்து ஒர்க் பெஞ்சில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் இதை எனிவேர்னு கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் எனிவேர்னு கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட்லேருந்து எங்கேருந்து வேணாலும் யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட லோக்கல் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இது சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். இது வந்து செக்யூர் கிடையாது. ஓகே, இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வேவும் கிடையாது. நான் வந்து இது இப்போ உங்களுக்கு ஒர்க் பெஞ்சில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து இதில் 0 கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம கொடுத்துட்டு சேவ் ரூல் கொடுத்தீங்கன்னா நம்ம இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிரும். இப்போ நம்ம ஆர்டிஎஸில் திரும்ப போய் பார்க்கலாம். ஆர்டிஎஸில் போனீங்கன்னா டிபி இன்ஸ்டன்சஸ் இல்லைன்னா இதில் வந்து டேட்டா பேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்டு பாயிண்ட் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா இதுதான் ஹோஸ்ட். ஓகே, இதுதான் உங்கள் டிபியோட ஹோஸ்ட். நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் லோக்கலாக டெவலப் பண்ணுறீங்கன்னா 127.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கும். போர்ட் வந்து 3306 இருக்கும். நீங்கள் வந்து அந்த 127 இல்லைன்னா அந்த லோக்கல் ஹோஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ்ட்டை போட வேண்டியது இருக்கும். போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 3306. யூசர் வந்து நீங்கள் வந்து லோக்கலில் வந்து ரூட் கொடுத்துருப்பீங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. யூசர் வந்து நம்ம இப்போ இங்கே இதில் என்ன க்ரியேட் பண்ணணுமோ அந்த யூசரை வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அதை வந்து கொடுக்கணும். ஓகே, நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு ஒர்க் பெஞ்ச் MySQL ஒர்க் பெஞ்ச் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் கனெக்ஷன் இருக்கும். இதில் நான் வந்து நேம் வந்து டெக் வித் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டிஃபால்ட்லேயே விட்டுட்டு ஹோஸ்ட்டில் வந்து நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து அட்மின்னு கொடுத்துக்கிறேன். கீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணது வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம மாஸ்டர் யூசர் நேம் வந்து டெக் வித் பின்னு கொடுத்தோம். ஓகே, ஸோ டெக் வித் பியை கொடுத்துக்கலாம். வந்து மாற்றி அட்மின்னு கொடுத்துட்டேன். டெக் வித் பி பாஸ்வேர்டு வந்து 123. ஓகே, டெஸ்ட் கனெக்ஷன் பாஸ்வேர்டு திரும்ப கேட்குது. சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஆர்டிஎஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மறந்துட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து மறந்துட்டீங்கன்னா இதில் வந்து யூசர் நேம் காமிப்பாங்க, ஆனால் பாஸ்வேர்டு வந்து காமிக்காது. இதில் நீங்கள் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூசர் நேம் வந்து காமிப்பாங்க, ஆனால் பாஸ்வேர்டு காமிக்க மாட்டாங்க. நீங்கள் பாஸ்வேர்டை வந்து மாற்ற தான் செய்யணும். அதில் நீங்கள் மாடிஃபைன்னு இருக்கும். டேட்டா பேஸுக்குள்ளாடி போயிட்டு நீங்கள் வந்து டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் மாடிஃபைன்னு கிடக்கும். அதில் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஆட்டோ ஸ்கேலிங் செட்டப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து டிபியில் வேறு ஏதாவது செக்யூரிட்டி செட்டப் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிட்டு இங்கே பாஸ்வேர்டை மாற்றிட்டு நீங்கள் திரும்ப கீழே வந்து கண்டினியூ கொடுத்தா கண்டினியூ ஆயிரும். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து MySQL ஒர்க் பெஞ்சில் கனெக்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் வந்து ஸ்கீமாஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கீமாஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் டெஸ்ட் DB1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து இதில் வந்து எந்த டேபிள்ஸுமே இருக்காது. ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் லோக்கலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷன்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது இன்டர்நெட் ஆக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இதுலேயும் நம்ம இந்த யூஆரில் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், லோக்கல்லே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் நான் வந்து லாராவெல்லில் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நான் .env ஃபைலில் டிபி கனெக்ஷன் வந்து நம்ம MySQLன்னு கொடுத்துக்கிறேன். ஹோஸ்ட்டில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல அது இல்லை, இது இல்லை. ஹோஸ்ட்டில் வந்து நம்ம காப்பி பண்ண இந்த எண்டு பாயிண்ட்டை காப்பி பண்ணி போடணும். போர்ட் வந்து சேம் தான் 3306. நம்ம வந்து டேட்டா பேஸுக்கு வந்து என்ன நேம் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் DB1. ஓகே, இதை தான் கொடுக்கணும். நம்ம அந்த டேட்டா பேஸ் ஐடென்டிஃபையர் நம்ம முதல்ல ஒன்று கொடுத்தோம்ல இன்ஸ்டன்ஸ் நேமு, டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த நேமு, இந்த டேட்டா பேஸ் ஒன்று இதை கொடுக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து உள்ளாடி டேட்டா பேஸுக்கு என்ன நேம் கொடுத்தோமோ அதை தான் கொடுக்கணும். ஓகே, அது வந்து நம்ம சிஸ்டத்துக்கு அந்த ஆர்டிஎஸ் ரன் ஆகக்கூடிய சிஸ்டத்துக்கு நம்ம கொடுத்த நேமு.
நம்ம டேட்டாபேஸ் நேமை தான் கொடுக்கணும். இது நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் DB1 இதில் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதை கொடுத்துடலாம். தென் யூசர் நேம் வந்து நம்ம டெக் வித் மீன்னு கொடுத்தோம். பாஸ்வேர்டு வந்து QWERTY 1 2 3ன்னு கொடுத்தோம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் மைக்ரேட் பண்ணிங்கன்னா ஓகே இதில் ராங் DB கனெக்ஷன் நேம் வந்து ராங்காக கொடுத்துருக்கேன். MySQL தான் கொடுக்கணும். ஓகே, மைக்ரேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்சில் போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேபிள்ஸ் வந்து வந்துடும் அங்கேருந்து. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அங்கே க்ரியேட் பண்ண மைக்ரேட் கொடுத்தனால இந்த டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. லாராவெல் 11 உள்ள டிஃபால்ட்டாக உள்ள எல்லா டேபிள்ஸுமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரொடக்ஷனுக்கு வந்து அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணும்போது IP அட்ரஸ் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை எதில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த IP அட்ரஸ் மட்டும்தான் நீங்கள் அதில் பெர்மிட் பண்ணணும். நீங்கள் வேணும்னா உங்கள் சிஸ்டத்தோட IP அட்ரஸ் பெர்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்வர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இல்லை சர்வர் மெயின்டெனராக இருந்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட IP அட்ரஸ், ஏன்னா உங்களாலே அதை ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ உங்கள் IP அட்ரஸ் அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய சர்வரோட IP அட்ரஸை மட்டும் பெர்மிட் பண்ணால் போதும். ஓகே, இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள வீடியோஸில் நம்ம அதை கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உள்ள வீடியோஸையும் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.